Hello everyone, welcome back to Stars Classroom. இந்த வீடியோல B8 first year second semester subject ஆன assessment for learningல இருந்து remaining topics எல்லாமே பார்க்க போறோம். First வந்து principles of assessment, மதிப்பீட்டின் கொள்கைகள் என்னென்ன அப்படின்றத பத்தியும், then purpose of assessment, மதிப்பீட்டின் நோக்கம் என்ன அப்படின்றத பத்தியும் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அசஸ்மெண்ட் மதிப்பீடு அப்படின்றது வந்து அகாடமிக்கலி என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு என்டையர் செம்மோ இல்லை கொஞ்ச நாள் அவங்க படிச்சதை வச்சு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நாலேஜ் வைஸ் ஆக்டிவிட்டி வைஸ் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு மார்க்ஸ் மூலியமா வந்து நம்ம அசஸ் பண்றது தான் வந்து மதிப்பிடுறது தான் வந்து இந்த அசஸ்மெண்ட் அப்படின்றது. அண்ட் வந்து இந்த அசஸ்மெண்ட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கு சர்டைன் ரூல்ஸ் கொள்கைகள் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அது என்ன, இந்த பிரின்சிபல் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் வந்து கிளாரிட்டி ஆஃப் பர்பஸ், அதாவது இப்போ ஒரு அசஸ்மெண்ட் பண்றாங்கன்னா அந்த அசஸ்மெண்ட் எதுக்காண்டி பண்றாங்க அப்படின்ற ரீசன் வந்து தெரிஞ்சிருக்கணும், கோல் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஜுகேஷன் பொறுத்தளவுல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அசஸ்மெண்ட் எதுக்கு பண்றாங்கன்னா அவனோட லேர்னிங் அப்ஜெக்டிவ் கற்றல் நோக்கமான இப்போ ஒரு லெசன் நடத்துறாங்க, அவன் வந்து அந்த லெசன்ல வந்து எந்த அளவுக்கு நாலேஜபிள் ஆயிருக்கான் அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்காண்டி தான் இந்த அசஸ்மெண்ட் வந்து வைக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் வந்து ஒரு கோல் இருக்கணும், அசஸ்மெண்ட் ஒன்று பண்றாங்கன்னா எதுக்காண்டி பண்றாங்க அப்படின்ற அந்த ரீசன் அதோட பர்பஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரின்சிபலா இருக்கு. செகண்ட் பிரின்சிபல் வந்து ஆத்தென்டிசிட்டி, நம்பகத்தன்மை. அதாவது வந்து இப்போ ஒரு அசஸ்மெண்ட் பண்றாங்கன்னா டாஸ்க் மூலியமா தான் மார்க்ஸ் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாமோ இல்ல வந்து அசைன்மெண்ட்டோ இல்ல ஒரு ப்ராஜெக்டோ அது மூலியமா மார்க்ஸ் போட்டு தான் அசஸ் பண்ணுவாங்க. அப்படி அவங்க வைக்கிற அந்த டாஸ்க் எல்லாமே வந்து அவனோட லைஃபுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸா இருக்கணும், இந்த உலகத்துக்கு ஏத்த மாதிரி அவன் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் செகண்ட் பிரின்சிபலா இருக்கு. தேர்ட் ஒன் வந்து லேர்னர் சென்டர்டா இருக்கணும். அசஸ்மெண்ட் மூலியமா ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸை பார்க்கறது மட்டுமே ஒரு ஏமா இல்லாம இதுக்கு பிறகு இன்னும் என்னென்ன வேலையெல்லாம் வந்து எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்னென்ன நீட்ஸ் இருக்கு அப்படின்றது அந்த ஸ்டூடெண்ட் பேஸ் பண்ணி வந்து அந்த லேர்னர் சென்டர்டா இருக்கணும் அப்படின்றது வந்து தேர்ட் பிரின்சிபலா இருக்கு. பிரின்சிபல் வந்து கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ், அதாவது வந்து இப்போ ஒரு சப்ஜெக்ட் ஒரு டீச்சர் வந்து டீச் பண்றாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து அவங்க ஒரு லெசன் நடத்தும் போது இல்ல வந்து எவ்ரிடே கிளாஸ் முடியும் போது வந்து சின்ன சின்ன கொஸ்டின் கேட்கறது மூலியமா அவனோட நாலேஜை டெஸ்ட் பண்றது, அதுக்கு பிறகு வந்து சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து அவனுக்கு எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு, லைக் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இதெல்லாம் வந்து அவனுக்கு டெவலப் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத வந்து கண்டினியூஸா அப்பப்போ ஏதாச்சும் டாஸ்கோ டெஸ்ட் மூலியமா வந்து அவங்க வந்து பண்ணணும் அந்த அசஸ்மெண்ட் அப்படின்றது தான் வந்து ஃபோர்த் பிரின்சிபலா இருக்கு. தென் ஃபிஃப்த் ஒன் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக், அதாவது வந்து அவனோட இம்ப்ரூவ்மெண்ட் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து சின்ன சின்ன டாஸ்க் மூலியமா அவங்க டெஸ்ட் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆயிருந்தானா அவனை அப்ரிஷியேட் பண்றது, இல்ல வந்து அவன் கொஞ்சம் டல்லா இருந்தானா வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு வந்து அவனுக்கு அட்வைஸ் பண்றது, இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ணி கண்டினியூஸ் ஃபீட்பேக் வந்து கொடுக்கணும். சிக்ஸ்த் பிரின்சிபல் வந்து ஃபிளெக்சிபிலிட்டி, அதாவது ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு வந்து ஏதாச்சும் டாஸ்க் கொடுத்து அசஸ் பண்ணும்போது அந்த டாஸ்க் வந்து மோஸ்ட் எப்படி இருக்கு நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம்ல ரிட்டன் எக்ஸாம்ஸ் மூலியமா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இல்லாம ஓரெல்லாம் அவங்க கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி நிறைய கொஸ்டின் கேட்கறது இல்ல டிபேட் வைக்கிறது அந்த மாதிரி பண்றது, அது மட்டும் இல்லாம மற்ற பர்ஃபார்மன்ஸ் லைக் ஸ்போர்ட்ஸ்லயோ இல்ல வேற ஈவெண்ட்ஸ்லயோ வந்து அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் ஃபிளெக்சிபிலிட்டியா வந்து இந்த அசஸ்மெண்ட் இருக்கணும் அப்படின்றது தான் வந்து சிக்ஸ்த் பிரின்சிபலா இருக்கு. அண்ட் அசஸ்மெண்ட்ல வந்து ஃபைனல் பிரின்சிபலா ஃபாலோ பண்ண வேண்டியது வந்து எத்திக்கல் பிராக்டிஸ், அதாவது வந்து ஸ்டூடெண்ட்ஸை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையுமே வந்து கான்ஃபிடென்ஷியலா வச்சுக்கிறது அண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்றது, இந்த மாதிரி வந்து இந்த அசஸ்மெண்ட் பிராக்டிஸ்ல வந்து சம் எத்திக்கல் பிராக்டிஸ் இருக்கணும் அப்படின்றது தான் வந்து ஃபைனல் பிரின்சிபலா இருக்கு. நம்ம பார்க்க போறது பிரின்சிபல் ரிலேட்டட் டு செலெக்ஷன் ஆஃப் மெத்தட் ஃபார் அசஸ்மெண்ட். அசஸ்மெண்ட் மெத்தடை சூஸ் பண்றதுக்கு என்னென்ன பிரின்சிபல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இதுல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் வந்து ஒரு எஃபெக்டிவான அசஸ்மெண்ட் மெத்தடை வந்து சூஸ் பண்ணிருக்கணும். அண்ட் அந்த மெத்தட் வந்து ஸ்டூடெண்ட் ஒரு யூனிட்டை படிக்கிறாங்கன்னா எதுக்கு படிக்கிறாங்க அப்படின்ற அந்த கற்றல் நோக்கம் வந்து நிறைவேறுச்சா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ற ஒரு மெத்தடா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு யூனிட் படிக்கானா அந்த ஸ்டூடெண்ட் மூலியமா அந்த யூனிட்ல உள்ள ஃபுல் நாலேஜும் அவனுக்கு கிடைச்சிருக்குதா அப்படின்றத டெஸ்ட் பண்ற மாதிரி அந்த அசஸ்மெண்ட் வந்து இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாம அது மூலியமா அவனுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் ஆயிருக்கு அப்படின்ற அவனோட ஸ்கில்ஸையும் செக் பண்றதா வந்து அந்த அசஸ்மெண்ட் மெத்தட் இருக்கணும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பிரின்சிபலா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு அசஸ்மெண்ட் மெத்தட் இருக்குன்னா அது வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோட அகாடமிக் மார்க்ஸை மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதா இல்லாமல் அசஸ் பண்ணுறதா இல்லாமல் அவனோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ், அதாவது வந்து அவனோட டிசிப்ளினரி ஸ்கில்ஸ், அவன் வந்து எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கிறான், கிளாஸில் ஆக்டிவாக இருக்கிறானா அந்த மாதிரி செக் பண்ணுறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அந்த மாதிரி அவனோட ஓவரால் எல்லா பர்ஃபார்மன்ஸையுமே வந்து அசஸ் பண்ணுறதா அந்த மெத்தட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த அசஸ்மெண்ட் மெத்தட் வந்து ஸ்டூடெண்ட் லேர்னரோட குவாலிட்டிஸையும் அவனோட எபிலிட்டிஸையுமே வந்து செக் பண்றதா அசஸ் பண்றதா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1996ல ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அண்ட் அவங்களோட சேர்ந்து சில ஸ்காலர்ஸ் வந்து ஒரு 8 ப்ராட் கேட்டகரிஸ் வந்து இந்த லேர்னிங் அவுட்கம்க்கு வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த 8 கேட்டகரிஸ்லையுமே வந்து அசஸ்மெண்ட்டுக்கு வந்து சூட்டபிள் மெத்தட்ஸையும் சேர்ந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்க மெத்தட் வந்து திங்கிங் கிரிட்டிக்கலி அண்ட் மேக்கிங் ஜட்ஜ்மெண்ட்ஸ். அதாவது வந்து இப்போ எதை படித்தாலுமே வந்து அதை பற்றி இன்னும் கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணி ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரணும் அப்படின்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்காக இருக்குது. இவங்க அதை எதிலெல்லாம் பண்ணலாம்னா எஸ்ஏல பண்ணலாம், இல்லை ரிப்போர்ட் ரைட்டிங் எழுதலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு ஜேர்னல் எழுதலாம், இல்லை இது வந்து ஏதாச்சும் ஒரு பப்ளிக் பாலிசியோ ஏதாச்சும் ஒன்று கிரிட்டிசைஸ் பண்ணி இல்லை அட்வைஸ் பண்ணி வந்து கவர்மெண்ட்டுக்கோ இல்லை ஸ்கூல்ஸுக்கோ ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கோ வந்து லெட்டர்ஸ் ரைட் பண்ணுறது. இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஏதாச்சும் டாஸ்க் கொடுக்குறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் ஒரு மீட்டிங்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸே வந்து அதுக்கான பேப்பர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்றது. அப்புறம் புக்குக்கு வந்து ரிவ்யூஸ் கொடுக்கறது, ஆர்டிக்கிள்க்கு அதுக்கெல்லாம் வந்து ஜேர்னலுக்குலாம் ரிவ்யூஸ் கொடுக்கறது. அதுக்கு பிறகு வந்து நியூஸ் பேப்பர், ஃபாரின் நியூஸ் பேப்பர்ஸ்க்கு வந்து ஆர்டிக்கிள் அந்த மாதிரி எழுதுறது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாச்சும் ஆர்டிகல்ஸ் ரீட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவங்களோட கமெண்ட்டை சொல்றது. இந்த மாதிரி நிறைய கிரிட்டிக்கலாக ஸ்டூடெண்ட்ஸ் திங்க் பண்ணுறணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களும் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஜட்ஜ் பண்ணி ஒரு மேக்கிங் ஜட்ஜ்மெண்ட், இந்த விஷயம் இப்படி தான் நடக்கணும் அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர்றதுக்கான அந்த கேப்பபிலிட்டிஸும் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கணும். அப்படின்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரியாக இருக்குது. நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து சால்விங் ப்ராப்ளம்ஸ் அண்ட் டெவலப்பிங் பிளான்ஸ். இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்கிற ஒரு செனாரியோவை கொடுத்துட்டு அந்த இதில் இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி வந்து அவங்க ஐடியா பண்ணி பிளான் பண்ணி வெளியே வருவாங்க அப்படின்ற மாதிரி டாஸ்க் வந்து கொடுக்குறது. அதுக்கு பிறகு வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து குரூப்பாக ஒர்க் பண்ண சொல்றது. பிகாஸ் வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட்டோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அவனுக்கு வந்து மற்றவங்களோட டெஸ்ட் பண்ணி போக முடியுது, அவனோட குவாலிட்டிஸ் எப்படி இருக்கு அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கு பிறகு வந்து ஒர்க் பேஸ்டு ப்ராப்ளம், அவன் வந்து ஒர்க் இருக்கிற மாதிரி கண்டிஷன் கொடுத்துட்டு அதுல வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சால்விங் ஸ்கில்லையும் அவனுக்கு டீச் பண்றது. அப்புறம் ப்ரிப்பேர் அ கமிட்டி ஆஃப் என்கொயரி ரிப்போர்ட். ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு கமிட்டியாக மேக் பண்ண சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து ஏதாச்சும் ஒரு டாஸ்க்கை கொடுத்து அதை பற்றின ரிப்போர்ட்டை வந்து பண்ண சொல்கிறது. தென் அனலைஸ் அ கேஸ், ஏதாச்சும் ஒரு கேஸ் கொடுத்து அதை பற்றி அனலைஸ் பண்ணி அவனோட ஒப்பீனியனை கேட்குறது. அப்புறம் கான்ஃபரன்ஸ் பேப்பரை வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறது. இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ஆக்டிவிட்டீஸை நம்ம கொடுக்கறது மூலயமா அவனோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் வந்து அவனுக்கு நிறைய பிளான்ஸ், ஐடியாஸ் எல்லாம் வந்து எப்படி மேக் பண்ணணும் அப்படின்ற ஒரு நாலேஜும் கிடைக்கும். தேர்ட் ஒன் வந்து பெர்ஃபார்மிங் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட்டிங் டெக்னிக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன், நிறைய டெமோஸ் எல்லாம் அவனை பண்ண சொல்கிறது, ஏதாச்சும் ரோல் கொடுத்து ப்ளே பண்ண சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவனோட ஓனாக வீடியோஸ் வந்து மேக் பண்ண சொல்கிறது, ஏதாச்சும் ஸ்கிரிப்டை கொடுத்து. அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்கிறது, போஸ்டர் மேக் பண்ணுறது, லேப் ரிப்போர்ட் மேக் பண்ணுறது. அண்ட் வந்து ஏதாச்சும் வந்து மேனுவலாக ஏதாச்சும் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி பர்டிகுலர் ஆடியன்ஸுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்கிரிப்ட் ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து ரியல் லைஃப்பில் நடக்கிற விஷயத்தெல்லாம் அப்சர்வேஷன் பண்ணி அவரை வந்து அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறது. இந்த மாதிரி நிறைய டாஸ்க் வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் பண்றது மூலமா ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய இன்னும் அவனோட ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும். ஃபோர்த் ஒன் வந்து மேனேஜிங் அண்ட் டெவலப்பிங் ஒன் செல்ஃப். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட செல்ஃபை அவங்களே டெவலப் பண்ணிக்கிற மாதிரி நிறைய டாஸ்க் கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜேர்னல், அப்புறம் போர்ட்ஃபோலியோ, அப்புறம் வந்து லேர்னிங் கான்ட்ராக்ட், குரூப் ஒர்க், இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறது மூலியமா செல்ஃபாவே ஸ்டூடெண்ட் வந்து அவங்களோட கேரக்டரை அனலைஸ் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஒன் வந்து ஆக்சஸிங் அண்ட் மேனேஜிங் இன்ஃபர்மேஷன். இதுக்கு வந்து நம்ம என்னென்ன டாஸ்க் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆனோடேட்டட் பிப்ளியோகிராஃபி, விச் மீன்ஸ் நம்ம ஏதாச்சும் ஒரு புக்ஸ் ரீட் பண்ணுறோன்னா அந்த புக்கோட டைட்டில் என்ன, அதோட ஆத்தர் என்ன, அதுக்கு பிறகு வந்து அந்த புக்கை ரீட் பண்ணி அதோட சம்மரியை ரைட் பண்ணுறது. இந்த மாதிரி எதை நம்ம ஒரு புக்கோ ஒரு ஆர்டிக்கலோ எதை ரீட் பண்ணாலும் அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறது. இது மூலயமா நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை மேனேஜ் பண்ணுறது ஸ்கில் வந்து டெவலப் ஆகும். அதுக்கு பிறகு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது மூலியமாகவும் நம்மளுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் வந்து அதெல்லாம் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற ஒரு கெப்பாசிட்டி வந்து கிடைக்கும். அது வந்து டிசர்டேஷன், நம்ம ஏதாச்சும் ஒரு ரீட் பண்றோம்னா அதை பத்தி கட்டுரை எழுதுறது. அப்ளைடு டாஸ்க்கை வந்து அப்ளை பண்ணி அதை வந்து பண்றது. அப்புறம் வந்து அப்ளைடு ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்றது. இந்த மாதிரி நம்ம நிறைய பண்றது மூலியமா நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை மேனேஜ் பண்றதுக்கும் ஆக்சஸ் பண்றதுக்கான கேப்பபிலிட்டி வந்து வளரும். வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிங் நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல எவ்வளோ நாலேஜ் கெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரிட்டன் எக்ஸாம்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கு பிறகு வந்து ஓரல் எக்ஸாமினேஷன், எஸ்ஏ, ரிப்போர்ட், அப்புறம் வந்து கமெண்ட் ஆன் த அக்யூரன்சி ஆஃப் எ செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். அதுக்கு பிறகு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட அந்த ரெக்கார்ட் டாஸ்க் அதெல்லாம் பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுறது. டிவைஸ் அண்ட் என்சைக்ளோபீடியா என்ட்ரி. பிறகு ரிட்டன் எக்ஸாமினேஷன்லேயே வந்து ஷார்ட் ஆன்சர், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேப்பரை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. அதுக்கு பிறகு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸும் வைக்கிறது. இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்டோட நாலேஜ் எவ்வளோ கெயின் ஆயிருக்கு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, அசஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
Event ஒன் வந்து டிசைனிங், கிரியேட்டிங் அண்ட் பெர்ஃபார்மிங். ஸ்டூடெண்ட்ஸை வந்து புதுசாக அவங்களே ஏதாச்சும் டிசைன்ஸ் மேக் பண்ண சொல்றது, கிரியேட் பண்ண சொல்றது, இல்லை ஏதாச்சும் ஒரு டாஸ்க்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ண சொல்றது, இதெல்லாம் பண்ணலாம். அதுக்கு வந்து எக்ஸாம்பிளா போர்ட்ஃபோலியோ இல்லை வந்து ஏதாச்சும் ஈவெண்ட்ல பெர்ஃபார்ம் பண்றது, அதுக்கப்புறம் வந்து ப்ரெசன்டேஷன்ஸ் மேக் பண்றது, ஹைப்போதெட்டிக்கல், அப்புறம் ப்ராஜெக்ட்ஸ், இதெல்லாம் மூலியமா ஸ்டூடெண்ட்டோட டிசைனிங், கிரியேட்டிங் அண்ட் பெர்ஃபார்மிங் ஸ்கில்லை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணலாம், அசஸ் பண்ணலாம். ஃபைனலாக ஸ்டூடெண்ட்ஸோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணுற மாதிரி டாஸ்க் வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்டன் ப்ரெசன்டேஷன், ஓரல் ப்ரெசன்டேஷன், குரூப் ஒர்க், அதுக்கப்புறம் வந்து டிஸ்கஷன், டிபேட், ரோல் பிளே அந்த மாதிரி வைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து என்கொயரி மாதிரி பண்ணுறது. அதுக்கப்புறம் கேமரா முன்னாடி நின்று ப்ரெசென்ட் பண்ண வைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து ரியல் வேர்ல்டை அப்சர்வ் பண்ணி அதில் வந்து ப்ரொஃபஷ்னலாக ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறது. இந்த மாதிரி பண்ணுறது மூலியமா ஸ்டூடெண்ட்ஸோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததுல வந்து அசஸ்மெண்ட் அப்படின்றது வந்து அவனோட எக்ஸாம் மார்க்ஸை மட்டும் பேஸ் பண்ணி இல்லாமல் ஓவரால் ஸ்கில் டெவலப்மெண்ட், அவனோட எல்லா கேப்பபிலிட்டிஸையுமே இன்க்ளூட் பண்ணி இருக்கணும் அந்த அசஸ்மெண்ட் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்ம பார்க்க போகிறது கலெக்ஷன் ஆஃப் அசஸ்மெண்ட் இன்ஃபர்மேஷன். அதாவது வந்து ஸ்டூடெண்ட்டோட எல்லா ஆக்டிவிட்டிஸையும் பேஸ் பண்ணி ஒரு அசஸ்மெண்ட் நம்ம ரெடி பண்ணி அதை வச்சு அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி வந்து கிளாஸில் லிசன் பண்ணியிருக்காங்க, டீச்சர்ஸ் வந்து எஃபெக்டிவாக டீச் பண்ணியிருக்காங்களா, அண்ட் ஸ்டூடெண்ட் வந்து நல்லா அச்சீவ் பண்ணியிருக்காங்களா, எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணியிருக்காங்களா, அண்ட் அவங்களோட இன்னும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு என்னென்ன நீட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து இந்த அசஸ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அசஸ்மெண்ட் இன்ஃபர்மேஷனில் என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து டீச்சர்ஸ் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட அந்த ஸ்டூடெண்ட் எப்படி இருக்காங்க வீட்டில் அப்படின்றத பற்றி ஒரு டிஸ்கஷன் வச்சு அதில் உள்ள இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறவு டீச்சர்ஸ் வந்து டே டு டே கிளாஸில் வந்து ஸ்டூடெண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணி அவன் வந்து கிளாஸில் எப்படி ஆக்டிவாக இருக்கிறான் அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் இன்க்ளூட் பண்ணுவாங்க. வந்து எதை இன்க்ளூட் பண்ணுவாங்கன்னா டீச்சர்ஸ் கிளாஸ் ரூமில் வைக்கிற அந்த கிளாஸ் டெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் வைட் நடக்கிற அந்த மந்த்லி எக்ஸாம், அதில் உள்ள மார்க்ஸ் எல்லாம் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை இதில் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய லெவலில் நேஷனல் வைட் நடக்கிற இந்த பப்ளிக் எக்ஸாம், அதுக்கப்புறம் இன்னும் அதர் எக்ஸாம்ஸோட மார்க்ஸையும் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு இந்த அசஸ் பண்ணுவாங்க. இந்த அசஸ்மெண்ட், ஓவரால் அசஸ்மெண்ட் மதிப்பீடு அப்படின்றது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி நிறைய டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அதை வச்சு அசஸ் பண்ணுறது தான் வந்து இந்த அசஸ்மெண்ட் மதிப்பீடு அப்படின்றது. இது வந்து ஜட்ஜிங் அண்ட் ஸ்கோரிங் ஆஃப் ஸ்டூடெண்ட் பர்ஃபார்மன்ஸ். இதை வந்து நம்ம கிரேட் மூலியமாவோ இல்லை வந்து ஏதாச்சும் ரேங்க் மூலியமாவோ வந்து அந்த ஃபைனல் ரிசல்ட்ஸை வந்து நம்ம ஷோ பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா வந்து ஃபைனல் கிரேடை வச்சு நம்ம வந்து பேரண்ட்ஸ் கிட்ட உங்களோட ஸ்டூடெண்ட், உங்களோட சன் ஆர் டாட்டர் இந்த மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்ஸை வந்து காமிக்கிறோம். செகண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே அவங்களோட ஸ்கோரிங்ஸை காமிச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து உங்களை டெவலப் பண்ணிக்கலாம், இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் எவல்யூவேஷனுக்காண்டி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம அதை வந்து சொல்கிறோம். வந்து ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஃபைனலாக என்ன படிக்கலாம், என்ன வந்து சூஸ் பண்ணலாம், என்ன ப்ரோக்ராம் வந்து போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுது இந்த அசஸ்மெண்ட். வந்து நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் இன்சென்டிவ்ஸோ இல்லை ஸ்காலர்ஷிப்ஸோ வந்து கொடுத்து அவங்களோட எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து இந்த அசஸ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ் ஆகுது. அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி டாக்குமெண்ட் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் ப்ரோக்ராம் எப்படிலாம் இருக்குது, எஃபெக்டிவாக இருக்கா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுது. இருக்கிற எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுமே யூஸ் பண்ணுற சிஸ்டம் வந்து கிரேடிங் சிஸ்டம் தான் வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் வந்து இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால வந்து ஒரு சிங்கிள் லெட்டர் மூலியமாக வந்து அந்த ஸ்டூடெண்ட்டோட ஸ்பெசிஃபிக்கான பர்ஃபார்மன்ஸை பேரண்ட்ஸ்க்கோ டீச்சர்ஸ்க்கோ வந்து ப்ரீஃபாக ஐடென்டிஃபை பண்ண முடியறதில்ல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த சிங்கிள் லெட்டர் கிரேட் நம்ம கொடுக்கறது மூலியமா இருக்கிற கட் ஆஃப் வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இப்படி ஒரு சிங்கிள் லெட்டர் கிரேட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால வந்து ஒரு டீட்டெயில்டான ரிப்போர்ட்டை வந்து பேரண்ட்ஸுக்கோ இல்லை வந்து பெரிய பெரிய யூசர்ஸ்க்கோ வந்து நம்மளால கொடுக்க முடியல. நம்ம பார்க்க போகிறது சம்மரைசேஷன் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ். ஃபைனல் அசஸ்மெண்ட்ஸ் ரிசல்ட்ஸ் வச்சு இந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த சப்ஜெக்டில் இவ்வளோ மார்க்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, அண்ட் வந்து இந்த கிளாஸ் ரூம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கிளாஸ் ரூமை விட நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்குள்ளே வந்து ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே கம்பேர் பண்ணுறதுக்கு, அண்ட் வந்து இந்த ஸ்டூடெண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, இவங்களுக்கு வந்து இன்னும் நம்ம நிறைய எஃபோர்ட் போட்டு டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புவராக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் வந்து நேஷனல் லெவலில் நடக்கிற எக்ஸாமினேஷன் அண்ட் அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இதில் வர ரிசல்ட்ஸை வந்து எல்லாருமே வந்து பாஸா ஃபெயிலா அப்படின்றத வந்து ஓப்பனாக எல்லாராலையுமே வந்து பார்க்க முடியும்.
இந்த அசஸ்மெண்ட்டோட மெயின் பர்பஸ் என்னலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸை வந்து ஹிஸ்டாரிக்கலாக ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இன்னும் எப்படி வந்து பிளான் பண்ணுறது, டிசிஷன்லாம் மேக் பண்ணுறது அப்படின்றதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கு பிறகு வந்து இந்த டீச்சிங் லேர்னிங்கில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரலாம் அப்படின்றதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கு பிறகு வந்து பப்ளிக் ரிலேஷன்ஸ், அதாவது நேஷனல் லெவலில் எஜுகேஷனில் என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்றத கொண்டு வரதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கு பிறகு வந்து இன்ஃபர்மேஷன் டைசெமினேஷன், அதாவது வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து எல்லாத்துக்குமே சொல்றதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. டாக்குமெண்ட் யுவர் கான்ட்ரிபியூஷன் டு த லேர்னிங் என்விரான்மெண்ட், அது மாதிரி ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸோட கான்ட்ரிபியூஷன் என்விரான்மெண்ட்ல எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி டாக்குமெண்ட் பண்றதுக்கும் யூஸ் ஆகுது. டு சி ஹவ் யுவர் எஃபர்ட்ஸ் மேட்டர்ட், அண்ட் வந்து ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் ரெண்டு பேருமே எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க அண்ட் வந்து அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கும் வந்து இந்த அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. யூனிட் 1ல உள்ள எல்லா டாபிக்ஸுமே முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பத்தின உங்களோட ஒப்பீனியனையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.